ஐயோ, வித்யாக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு நினைச்ச மறந்தே போயிட்டேன். சொல்லு வித்யா. கிளம்பிட்டியா? இல்ல வித்யா, நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு பார்த்தேன். அம்மாவுக்கு லைனே கிடைக்கல. சரி, அம்மா வீட்ல இருக்காங்களா? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. எப்போ வருவாங்க? அவங்க வர்றது இருக்கட்டும், நீ எப்ப இங்க வரலான்னு இருக்க? நான் 2 நாள் கழிச்சு தான் வருவேன். டேய், நீங்க என்ன ஹனிமூன் ட்ரிப்க்கா போயிருக்கீங்க? ஸ்பீக்கர் போல 2 நாள் கழிச்சு வரேன்னு சொல்ற. கம்பெனி செலிப்ரேஷன் முடிஞ்சிருச்சுல, கிளம்பி வர வேண்டியதானே? வித்யா, நான் 2 நாள் இருந்துட்டு வரதுல உனக்கு என்ன பிரச்சனை? டேய், வீட்டு நிலைமை தெரியாத மாதிரி பேசுற. அப்பா பேஷண்டா இருக்காரு, அம்மாக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. இவங்கள பத்தி கவலைப்படாம நீ கிளம்பி போனதே தப்பு. நீங்க பேசுறதாங்க தப்பா இருக்கு. அத்தை மேல எங்களுக்கு ரொம்ப அக்கறை இருக்கு. மெடிக்கலா அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு தான் நாங்க கிளம்பி வந்திருக்கோம். ஏய், ரொம்ப யோகிய மாதிரி பேசாதடி. இதுக்கெல்லாம் முத காரணமே நீதாண்டி. நீ மட்டும் இல்லனா அருண் அம்மாவை பார்த்துட்டு இங்கே இருந்திருப்பா. நர்ஸ வச்சுட்டு கிளம்பலான்னு நீதான் அவனை புத்தி மயக்கி கூட்டிட்டு போயிருக்க. இதுல அம்மா மேல அக்கறை இருக்க மாதிரி பெரிய பேச்சு வேற. வித்யா, அம்மாவுக்கு ரொம்ப முடியாம போயிருந்தா நாங்க அங்க இருந்து கிளம்பி இருக்கவே மாட்டோம். நீ நம்பலனாலும் அதுதான் நிஜம். நான் இப்ப கூட அத்தை கிட்ட அம்மா பத்தி தான் விசாரிச்சுட்டு இருந்தேன். அம்மா நல்லா இருக்காங்களான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நாங்க 2 நாள் இருந்துட்டு வரலாம்னு முடிவே எடுத்தோம். ஏய், பொய் சொல்லாதடா. 2 நாள் இருந்துட்டு போலான்னு உன்னை பிரெயின் வாஷ் பண்ணதே அவதானே எனக்கு தெரியும். உனக்கு சொந்த புத்தியே இல்லல. எப்ப பார்த்தாலும் அவ பேச்ச கேட்டே ஆடிட்டு இருக்க. உனக்குலாம் அசிங்கமாவே இல்லையா? பொண்டாட்டி சொல்றத புருஷன் கேக்குறதுல என்னங்க அசிங்கம் இருக்கு? ஏய், வாய மூடு. உனக்குலாம் பொண்டாட்டின்னு சொல்லிக்க தகுதியே கிடையாது. திருட்டுத்தனமா தாலி கட்டிக்கிட்டு கர்ப்பம்னு பொய் சொல்லிக்கிட்டு. ஏய், போதும் நிறுத்து வித்யா. இந்த சண்டையெல்லாம் இல்லாம 2 நாள் நிம்மதியா இருக்கலாம்னு தான் நாங்க இங்க வந்தோமே. நீ தயவு செஞ்சு திரும்ப ஆரம்பிக்காத. வாய மூடிட்டு போனை வைக்கிறியா? அருண், நான் சொல்றது கேட்டு போனை கட் பண்ணு. 2 நாளா நீ அங்க இருக்க கூடாது. உடனே நீ கிளம்பி வா. என்னால முடியாது வித்யா. அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். இதுக்கு அம்மாவே ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி அம்மா சரின்னு சொன்னாலும் இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இப்பவே நீ கிளம்பி வந்து ஆகணும். முடியாதுன்னு சொன்னா என்னங்க பண்ணுவீங்க? ஹேய், உனக்கு அவ்வளவு திமிரா போயிடுச்சா? நீங்க எப்படி இங்க வந்து தானே ஆகணும். வர அன்னைக்கு உன்னை அடிச்சு விரட்டல. நீ பாருடி. 2 நாள் கழிச்சு நான் அங்க வரேன். நீங்க என்ன பண்றீங்க நான் பாக்குறேன். ஹலோ ஹலோ, உனக்கு கொழுப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. பேசிட்டு இருக்கும் போதே கட் பண்ற. வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. என்னாச்சு? என்னாச்சா? நீ யார்கிட்ட இவ்ளோ டென்ஷனா பேசிட்டு இருக்கீங்க? எல்லாம் அந்த அருண் கிட்ட தான் கல்பனா. இன்னைக்கே வாடான்னு சொன்னா 2 நாள் கழிச்சு வரதா சொல்றான்.